Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 25%, பிறகு ரஷ்யாவுடன் எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக கூடுதலாக 25% வரியும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்தது. இந்த வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக கடல் உணவு மற்றும் கடல் பொருட்களின் ஏற்றுமதி 9.2% சரிந்தது. மேலும் இந்திய ஆயத்த ஆடைகளின் ஏற்றுமதியும் 3.8% குறைந்தது. இதுபோல் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட பாதிப்பை கருத்தில் கொண்டும் சர்வதேச சந்தையில் இந்திய பொருளாதாரத்தின் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்காக கடல் பொருட்களை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட உள்ளீடுகளின் வரியில்லாத இறக்குமதிக்கான வரம்பை முந்தைய ஆண்டின் ஏற்றுமதி வருவாயில் 1%-இருந்து 3% உயர்த்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் வரியால் பாதிப்புக்குள்ளான இந்திய கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் லாபம் பெறும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜவுளி மற்றும் தோல் ஏற்றுமதியாளர்களும் பயன்பெறும் வகையில் வரியில்லாத இறக்குமதி செய்யப்பட்ட உள்ளீடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள், காலணிகள் மற்றும் தோல் பொருட்களுக்கான ஏற்றுமதி காலத்தை 6 மாதங்களிலிருந்து 1 வருடமாக நீட்டித்திருக்கிறது மத்திய அரசு. செமிகண்டக்டர், பயோஃபார்மா, ரசாயனங்கள், மூலதன பொருட்கள் மற்றும் ஜவுளி உள்ளிட்ட 7 உற்பத்தி துறைகளுக்கான உட்கட்டமைப்பு, தளவாடங்கள் மற்றும் தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை மேம்படுத்த பொது மூலதனம் 12.2 டிரில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்படக்கூடிய உலகளாவிய விநியோக சங்கிலிகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இந்திய குறைகடத்தி மிஷன் 2.0 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி துறைக்கு பயன்படும் வகையில் கிழக்கில் உள்ள டான்குனியை மேற்கில் உள்ள சூரத்துடன் இணைக்கும் புதிய பிரத்யேக சரக்கு வழித்தடத்தையும், கனிம வளம் மிக்க பகுதிகள், தொழில்துறை மையங்கள் மற்றும் துறைமுகங்களை இணைக்கும் 20 புதிய தேசிய நீர்வழித்தடங்களை உருவாக்கும் திட்டத்தையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் தொழிலாளர் நலன், ஊதியம், சமூக பாதுகாப்பு மற்றும் பணிச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. இது இந்தியாவை காலனித்துவ கால கட்டமைப்புகளில் இருந்து விடுவித்தன. ஆத்ம நிர்பர் பாரத்துக்கான இந்த தொழிலாளர் சீர்திருத்தங்கள் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டித்தன்மைக்கு அடித்தளம் அமைத்தன. மேலும் அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட ஜவுளித்துறைக்கு உதவும் நோக்கில் குறிப்பிடத்தக்க இந்த கொள்கை சீர்திருத்தமாக 14 முக்கிய ரசாயன மற்றும் பாலிமர் தயாரிப்புகளுக்கான கட்டாய BIS சான்றிதழ் பெறுவதை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்தது. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த முழு விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட முக்கிய காரணங்களாக இவையெல்லாம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.